The block diagram of a control system is shown in the figure. Which of the following statements is or are true? நமக்கு பிளாக் டயக்ராம் குடுத்துட்டாங்க. இதுல 2 இன்புட் இருக்கு. தென் 2ல 1 இன்புட் மட்டும் தான் அட் அ டைத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த 2 கண்டிஷன பேஸ் பண்ணி நமக்கு எந்த அவுட்புட் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ஆப்ஷனும் குடுத்துட்டாங்க. நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நான் n ஆஃப் s வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்ப n ஆஃப் s வந்து 0 அப்படிங்கிறப்ப இந்த இன்புட்டே இருக்காதா? அப்ப நமக்கு க்ளோஸ்ட் லூப் கெயின் C ஆஃப் s டிவைடட் பை R ஆஃப் s இஸ் ஈக்குவல் டூ நியூமரேட்டர் அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபார்வர்ட் பாத். இப்ப n ஆஃப் s 0 அப்படின்னா நமக்கு 2 ஃபார்வர்ட் பாத் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் இந்த பாத். இப்ப பாத் 1 ஓட கெயின் வந்து G2, G3. அப்ப G2, G3. தென் பாத் 2 ஓட கெயின் என்னது? G1 and G3 divided by நமக்கு டினாமினேட்டர் அப்படிங்கிறப்ப ஃபீட்பேக் கெயின். அப்ப n of s 0ங்கிறப்ப நமக்கு 2 ஃபீட்பேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வந்து இந்த சம்மிங் பாயிண்ட பேஸ் பண்ணி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக். நமக்கு இங்க நெகட்டிவ் சைன் இருக்கு. அப்ப நெகட்டிவ் இருக்கிறப்ப இதனோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவா? தென் 1 பிளஸ் இப்ப ஃபீட்பேக் கெயின் அப்படிங்கிறப்ப நமக்கு என்னென்னலாம் கனெக்ட் ஆயிருக்கு? G2 இங்க G3. அப்ப G2, G3. Then second feedback based on this summing point. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் சைன் இருக்கு. அப்ப ரிசல்ட் வந்து பாசிட்டிவ். ஸோ பிளஸ் இதனோட வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் G3H1. இதுக்கான கண்டிஷன் என்னது? n ஆஃப் s is equal to 0. அப்ப n ஆஃப் s is equal to 0 அப்படிங்கிறப்ப நமக்கு ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் r of s வந்து 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப r of s 0 அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த பாத் வந்து கட் ஆகுமா? அப்ப ஆக்சுவல் டயக்ராம் என்னது? இது மாதிரி இருக்குமா? ஸோ இப்போ n of s 0 அப்படின்னா நமக்கு நியூமரேட்டர்ல ஃபார்வர்ட் பாத் கெயின் நமக்கு ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத் தான் இருக்கு. இதுல எந்த ஒரு பிளாக்குமே கிடையாது. அப்ப க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் C of s divided by n of s is equal to 1 divided by நமக்கு டினாமினேட்டர் பார்ட் அப்படிங்கிறப்ப ஃபீட்பேக். இப்போ இதுல இந்த சம்மிங் பாயிண்ட பேஸ் பண்ணி நமக்கு 2 ஃபீட்பேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாத்து இதுல நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. தென் செகண்ட் ஃபீட்பேக் இந்த பாத்து இங்க நமக்கு நெகட்டிவ் இருக்கிறனால ஆக்சுவல் மீனிங் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஃபீட்பேக் 1 ஓட கெயின் வேல்யூ. தென் ப்ராடக்ட் ஆஃப் H1 அண்ட் G3 இங்க நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கறனால நமக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவ். அப்போ 1 plus H1 G3. தென் செகண்ட் ஃபீட்பேக் ஓட கெயின் வேல்யூ நெகட்டிவ் ஃபீட்பேக். அப்ப ரிசல்ட் வந்து பாசிட்டிவ். தென் G2 into G3. அப்போ ஃபைனல் ரிசல்ட் நமக்கு எதோட மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் சிங்கிறது ஆன்சர். ஸோ பி அண்ட் டி வந்து கிடையாது. ஏ அண்ட் பிங்கிறது ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.